ஹே கைஸ், என்கிட்ட இப்போ வந்து ஒரு டெல்லு இன்ஸ்பிரான் சீரிஸ் மதர் போர்டு என்கிட்ட சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இது ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் தான் எனக்கு வந்து கொரியர் பண்ணியிருந்தாரு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார் அப்படின்னா, போர்டு வந்து பக்காவாக பவர் ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து இதை செக் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அதாவது என் கண்ணுக்கு தெரிஞ்ச இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த போர்டில் சில இடங்களில் வந்து மைல்டாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு, ரொம்ப மைல்டாக. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த பர்டிகுலர் இடம் இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் இடம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கு. இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த எரிஞ்சு போன இடம். இது நல்லா பாருங்கள் எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள். இது எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதோட கனெக்ஷனில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு வேலை செய்யாமல் தான் இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட்டு வேலை செய்யலை அப்படின்றதுனால அதனால தான் வந்து மேபி டிஸ்பிளே வராமல் கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எரிஞ்சு போயிருக்கிற இந்த இடத்த வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த சர்க்கியூட்டை வேலை செய்ய வச்சுட்டு, ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரஸ்ட்டாக இருக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம டிஸ்பிளே வந்து போர்டு வந்து ஆன் பண்ணி பவர் கொடுத்து ஆன் பண்ணி டிஸ்பிளே வருதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இப்போது இது எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து இந்த போர்டுக்கு பவர் கொடுத்து செக் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா அது மேலும் வேறு எதனா ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை இடத்த ரெடி பண்ணாமல் பவர் கொடுத்தா. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து பவர் கொடுக்காம இந்த இடத்த ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த நான் சொன்ன அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த இடத்த பாருங்கள், இதுதான் அந்த எரிஞ்சு போன இடம். நம்ம பார்த்த அந்த எரிஞ்சு போன இடம். இது இப்போ கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த எரிஞ்சு போன காம்போனன்ட்ஸுக்கு பதிலாக வேறு காம்போனன்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி அங்கங்கே மைல்டாக ரஸ்ட் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா போர்டில், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போர்டுக்கு பவர் கொடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ண இடத்துல வோல்டேஜ் வருதான்னு பார்க்க போகிறோம். ஒன்று, அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த இடம் எரிஞ்சு போயிருக்கிறதுனால இதுக்கு கனெக்ஷனில் இருக்க சர்க்கியூட்லேயும் வோல்டேஜ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் அந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு. ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக முன்னாடி வோல்டேஜ் வந்திருக்காது, ஏன்னா இந்த இடம் எரிஞ்சு போயிருந்ததுனால. ஸோ இப்போ நம்ம பவர் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வருதான்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதோட கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்லேயும் வோல்டேஜ் வருதான்னு பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட்டில் எப்படி வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதோ இந்த இடம் இல்லைனா இந்த இடம், இது ரெண்டு இடத்துல எதனா ஒரு இடத்துல வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பவர் கொடுப்போம், பவர் கொடுத்துட்டு நம்ம சொன்னதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம். போர்டுக்கு வந்து பவர் நான் கொடுத்துட்டேன், இதோ பாருங்கள். இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணலாம். இங்கே பவர் பட்டன் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபேன் சுற்றிட்டு நின்றுடும். அதுக்கப்புறம் டைம் எடுத்து தான் வந்து ஃபேன் ரன் ஆகும். ஸோ அந்த ஃபேனை ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு தெரியும், நான் காமிக்கிறேன். போர்டு ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இங்கே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ போர்டை நான் ஆன் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஃபேனு ஸ்பின் ஆகுது, சுற்றிட்டு கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். அதுக்கப்புறம் டைம் எடுத்து அதுவே சுற்றும். இந்த பாருங்கள் நின்றுடுச்சு. இதுக்கப்புறம் டைம் எடுத்து அதுவே டிசைட் பண்ணி சுற்றுறது தான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃபேனை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு தெரியும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இது மல்டிமீட்டர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். மல்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. நான் இப்போது ரெடி பண்ண அந்த இடத்தெல்லாம் வந்து வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்த தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன், மல்டிமீட்டர் வேல்யூ பார்த்துங்க. இது பாருங்கள், ஃபேன் கூட இப்போ மறுபடியும் டைம் எடுத்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வோல்டேஜ் வந்து 13.47. இப்போது எரிஞ்சு போன இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வந்துருச்சு. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னது, இந்த எரிஞ்சு போன இடத்துல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்டு, இந்த சர்க்கியூட் வேலை செய்யுதா, இந்த சர்க்கியூட்டில் வந்து வோல்டேஜ் வருதா நம்ம பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த சர்க்கியூட்டோடைய வோல்டேஜ் பார்க்குறதுக்கு ஒன்று இந்த இடம் இல்லைன்னா இந்த இடம், ரெண்டு இடத்துல எது வேணாலும் வைக்கலாம். நான் இந்த இடத்துலையே வச்சு காட்டுறேன். மல்டிமீட்டர் பாருங்கள், 1.33 பாருங்கள், லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இண்டிகேஷன். ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் வைக்கிறேன் பாருங்கள், 1.33. ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம இதை ப்ராப்பராக இந்த இடத்த எரிஞ்சு போன இடத்த ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அதை ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்டும் இப்போ பக்காவாக வந்து வேலை செஞ்சு நம்மளுக்கு வோல்டேஜை தருது. ஸோ இப்போ போர்டு வந்து பக்காவாக வந்து இப்போ டிஸ்பிளே கொடுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த போர்டில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா பவர் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பவர் ஆன் ஆகுது. இப்போது இந்த எரிஞ்சு போன சர்க்கியூட்லேயும் இப்போ வோல்டேஜ் வருது. இப்போ நம்ம டிஸ்பிளே வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கு என்கிட்ட இப்போது கைவசம் மானிட்டர் இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து கீபோர்டில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். கீபோர்டு இங்கே இருக்குது, ஃபேன் இன்னும் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்பர் லாக் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ், நம்பர் லாக் கீ
எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தது கேப்சுலா கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், கேப்சுலா கீயும் எக்ஸிக்யூட் ஆகுது டிஸ்பிளே. அப்போனா என்னென்னா டிஸ்பிளே வந்து பக்காவாக வருதுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், கேப்சுலா எல்இடியும் நம்பர் லாக் எல்இடியும் பாருங்கள். நான் இப்போ கேப்சுலா எல்இடியை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்பர் லாக் எல்இடி பாருங்கள். ஸோ ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வரையும் ஸ்டேபிளாக நம்மளுக்கு டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த எரிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் தான் நம்மளுக்கு லேப்டாப்பில் டிஸ்பிளே வராததுக்கான ரீசன் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போது பக்காவாக முடிஞ்சிருச்சு. போர்டு இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே கொடுக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அதில் இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் போர்டை வந்து நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது தான். தேங்க்ஸ் காய்ஸ். இதே மாதிரி இன்னொரு சிப் லெவல் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுறேன்.